Consider the one-dimensional motion of a particle of positive charge q confined to an infinite potential well v of x. X lies between 0 and pi, which is subject to a perturbing electric field E along E0 along x cap. The shift in the ground state energy என்னன்னு பார்க்கணும். The charge வந்து q. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இது psi nங்கிறது wave function for the particle in infinite potential. X lies between 0 and L னா இது equation. நமக்கு வந்து இங்கே X lies between 0 and pi. அப்போ Lக்கு பதிலாக பைன்னு போடணும். கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்க்கறதுனால n equal to 1. பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா it is minus q e naught x. ஏன்னா இதனுடைய நெகட்டிவ் கிரேடியன்ட்ல தான் ஃபோர்ஸ்னு வரும். யூனிட் சார்ஜ்னா q equal to 1. இதனுடைய நெகட்டிவ் கிரேடியன்ட் பார்த்தோம்னா E0ன்னு வந்துடும் அல்லாங் எக்ஸ் கேப். ஸோ ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இடையில உள்ள தொடர்பு இது, அதிலிருந்து இது வருது. இந்த ஷிஃப்ட் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி டெல்டா இ ஈக்குவல் டு psi bra psi h bar ket psi, அல்லது it is 0 to pi psi star h prime psi dx. psiங்கிறது என்னன்னா root of 2 by L, ரெண்டு இடத்துல root of 2 by L வரும். Lங்கிறது என்னன்னா இங்க pi, ஸோ 2 by piன்னு வந்துடும். அப்புறம் sin, இங்க L வந்து பைன்னு போடுறப்ப pi by கேன்சல் ஆகிடும். sin x ரெண்டு வாட்டி வரும். sin x இந்த ஒரு வாட்டி, இந்த ஒரு வாட்டி. psi ஸ்டாருக்கு ஒருக்க, psiக்கு ஒருக்க. sin x. அப்புறம் மைனஸ் QE0 xங்கிறது இந்த பெர்டர்பிங் பொட்டன்ஷியல் மைனஸ் இங்கே QE0 x. ஸோ இந்த இன்டகிரல் நம்ம பார்க்கணும். இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த QE0 வெளியெடுத்துருக்குறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த இன்டகிரலில். இதில் வந்து sin ஸ்கொயர் எக்ஸுக்கு உள்ள ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். sin ஸ்கொயர் எக்ஸுங்கிறது 1 minus cos 2x divided by 2. அந்த ஃபார்முலாவை இங்கே ட்ரிகனாமெட்ரியில் உள்ள அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ரெண்டு இன்டகிரல் வருது, ஒன்று எக்ஸுக்கானது, இது 1/2, இந்த அந்த இன்டகிரல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ QE0 டிவைடட் பை பை இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரல் 0 to pi x dx. செகண்ட் இன்டகிரல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் காஸ் 2x வரக்கூடிய டேர்ம். இதை யூடிவியில் பண்ணோம் அப்படின்னா cos 2x sin 2x மாறும், அல்லது cos 2x மாறும். அப்படி மாறுறப்ப அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு பார்க்குறப்ப காசுக்கு பார்த்தாலும் சரி தான், 0 to 2 pi வந்து பார்க்குறப்ப கேன்சல் ஆகிடும், சைனுக்கு பார்த்தாலும் கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த செகண்டு டேர்மினுடைய இன்டகிரல் வந்து 0ன்னு ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மினுடைய இன்டகிரல் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து எக்ஸினுடைய இன்டகிரல் x²/2. ஸோ x²/2னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இதெல்லாம் வச்சுட்டு x²/2ங்கிறது அப்பர் லிமிட்டு பை, ஸோ π²/2. இங்கே பை ஸ்கொயரில் உள்ள பையும் இங்கே உள்ள பையும் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரு பை ரிமைனிங்காக இருக்கும் அப்பரில். ஸோ மைனஸ் q pi E0 divided by 2. திஸ் ஆன்சர் எதுனா ஈக்குவேஷன் நம்பர் ஆப்ஷன் 2. ஓகே, தேங்க்யூ.